அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளை காக்க வைக்காதீங்க, சீக்கிரம் போங்க. என்ன பிக்கப் பண்ண வரும்போது நீ எவ்வளவு நேரம் காக்க வச்சிருக்க? நீ பஞ்சுவாலிட்டி பத்தி பேசுறியா? யூ வாட்? பொண்ணுங்களுக்காக பசங்க எவ்வளவு நேரம் வேணாலும் வெயிட் பண்ணலாம். ஆனா பொண்ணுங்களை இப்படி காய விட்டீங்கன்னா மொத்தமா புட்டுக்கும். போங்க, போய் பேசுங்க. நீ சொன்னது எல்லாமே ஞாபகம் இருக்கு. இருந்தாலும் ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆயிடக்கூடாதுல்ல. ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்ல, அதை அப்படியே மைண்ட்ல ஏத்திக்கிறேன். முதல்ல நீங்க பேசக்கூடாது. ஐயோ, பேசதானே வர சொன்னது? அதுக்கு தானே நீ ட்ரைனிங் கொடுத்த. ஃபர்ஸ்ட் அவங்கள பேசுவீங்க. அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? பிரியா. பிரியாவை பேச விடுங்க. நீங்க அவங்களோட கண்ணியே பாத்துட்டு இருங்க. ஐயோ, அது ரொம்ப கஷ்டமாச்சே. அதுதானே என் பிரச்சனையே. அப்ப போங்க, பண்ணுங்க. கோச்சுக்காத. பிரியாவுக்கு உங்களை பிடிக்கணும்னா நான் சொல்றது கொஞ்சம் செய்யுங்க மேனேஜர் சார். ஹே, நான் இப்ப மேனேஜர் இல்ல. நீ சும்மா கலைக்காத. எப்பவும் போலவே பேசு. வா போன்னு கூட சொல்லு. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ப்ளீஸ் பாடத்தை கொஞ்சம் ஒழுங்கா நடத்து. நோட்ஸை மிஸ் பண்ணாத ப்ளீஸ். உங்களுக்கு ஒரு டிக்ஷனரி எழுதி கொடுத்தாலும் பத்தாது. சரி, நீ சப்ஜெக்ட்டுக்கு வா. அவ போயிட போறா. முதல்ல வாங்க போங்கன்னு பேசுங்க. அவளா சொல்ற வரைக்கும் ஒருமையா கூப்பிடாதீங்க. ஓ, குட் பாயிண்ட். பிரியாக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதத பத்தி நீங்க பேசவே பேசாதீங்க. அது எப்படி? குறுக்க எதுவும் யோசிக்காத. பாடத்தை கவனிடா மக்கு பையா. மக்கு பையாவா? பரவாயில்ல. இப்ப நீ குரு, நான் சிஷ்யன். சரி சொல்லு, திருப்பி சொல்லு. மக்கு பையா. ஐயோ, அத சொல்லல. இது சப்ஜெக்ட். இங்க பாரு, யதார்த்தமா அவளுக்கு முதல் உரிமை குடுக்கற மாதிரி பேசு. நீ அவளை சமமா மதிக்கிறங்கறத அவ உணரணும். ஓகே. இது போதும். மத்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு. இப்ப பாரு, அசத்திடுறேன். அம்மாஞ்சி நில்லு. முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னது? ஃபர்ஸ்ட் எதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மான்னு உன் அம்மா புராணத்தை பாடாத. அது முடியாது. அம்மா இல்லாம நான் இல்ல. நான் என்ன, இங்க யாருமே இல்ல. அம்மாவை பத்தி சொன்னா அவ போயிடுவானா? போகட்டும். இங்க பாரு, ரொம்ப முக்கியமான விஷயம். அவகிட்ட பேசும்போது ஏதாவது பொண்ணு கிராஸ் பண்ணா பார்க்கவே பார்க்காத. ஐயா, நான் எப்பவுமே பாக்குறது இல்லையே. வாங்க. உட்காருங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. எப்படி தெரியும்? அது சும்மா தான் கேட்டேன். கண்ணுல என்ன? கண்ணுலாம் ஒண்ணும் இல்லைங்க. தூசு. என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. நானே பேசிட்டு இருக்கேன். ஐயோ, எங்க நீங்க ஏதாவது பேசுங்க. நீங்க பேசணும், நான் கேட்கணும். அதான வழக்கம். நீங்க பேசுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எல்லாமே சொல்லுங்க. அப்பதானே நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க முடியும். இப்ப சொன்னீங்களே, இதுல எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு வார்த்தையில ஆம்பளைங்களை பத்தி புரிஞ்சுக்கலான்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அம்மா? ஓ, அம்மா பத்தி பேசலாமா? பேசலாம். அம்மா சொன்னாங்களா? ஆமா, எனக்கு அம்மா தான் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எனக்கும் எங்க அம்மானா ரொம்ப உயிருங்க. அப்படியா? பொண்ணு பார்க்க வந்தப்போ ஏதோ பேசணும்னு என்கிட்ட எதுவுமே பேசவே இல்ல. அதான் நீங்க வர சொன்னதும் நான் வந்துட்டேன். நான் தான் சொன்னேங்க, எப்பவுமே நீங்க பேசணும், நான் கேட்கணும். நிறையவே கேட்கதான் நமக்கு 2 காது இருக்கு. கொஞ்சமா பேசணும் தானே ஒரே ஒரு வாய் இருக்கு. ரொம்ப நல்லா பேசுறீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான்.